ஹலோ எவ்ரிவன். தளபதி விஜய் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு ஜனநாயகன் படத்துலேருந்து த ஃபர்ஸ்ட் ரோர் அப்படின்னு ஒரு கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிம்ஸ் வீடியோவில் எக்கச்சக்கமான ஹிடன் டீடைல்ஸை நம்ம டைரக்டர் ஹெச் வினோத் அவர்கள் விட்டு போயிருக்காரு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த கிளிம்ஸோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளோட எம்ப்ளம் இருக்குது, சர்ச், அப்புறம் வந்து குதுக் மினார், இஸ்லாமியர்கள் குறிக்கிற வகையில் குதுக் மினார், அண்ட் தென் கிறிஸ்டியானிட்டியை குறிக்கிற வகையில் சர்ச், அப்புறம் ஹிந்துஸை குறிக்கிற வகையில் தமிழ் எழுத்துக்கள் இருக்குது, அந்த ஓம் அப்படின்ற சிம்பிளும் இருக்குது. கீழே வந்து மக்கள் எல்லாம் இருக்காங்க. ஒரு தேசிய ஒருமைப்பாட்டை இந்த விஷயத்தில் சொல்ல வராங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ, முரசு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இதில் வந்து வச்சுருக்காங்க. வயலின் இருக்குது, அதுவும் வந்து வச்சுருக்காங்க. டிவிகேவுடைய சிம்பிள் இன்னும் முடிவாகாத நிலையில் இதில் ஏதாச்சும் ஒன்று விஜய் அவர்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரியும் இப்போ சோஷியல் மீடியாவில் பரவாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா எ ட்ரூ லீடர் ரைசஸ் நாட் ஃபார் பவர் பட் ஃபார் த பீப்புள். ஒரு உண்மையான தலைவன் அப்படின்றது பவருக்காக உருவாகிறது இல்லை, மக்களுக்காக உருவாகிறான் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. இது டைரெக்டாகவே விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கோட் மாதிரி தான் தெரியுது. இந்த கோட்டை அப்படியே டீகோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ராபர்ட் கிரீன்லீஃப் அப்படின்ற சொன்ன அந்த கோட்டை தான் ஜஸ்ட் மாற்றி இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா எ ட்ரூ லீடர் சீக்ஸ் நாட் பவர் பட் பர்பஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அதை அப்படியே மாற்றி நம்ம ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி ஹெச் வினோத் அவர்கள் கொடுத்துருக்காரு. இது நிச்சயமாக ஒரு பொலிட்டிக்கல் படம் அப்படின்றது இதுலேருந்தே நம்ம கிளியராக தெரியுதுங்க. இதுக்கு அடுத்த ஃப்ரேமில் தளபதி விஜய் அவர்கள் வந்து பூக்கள்லாம் இருக்குது, அதுக்கு நடுவில் கத்தியை வச்சுட்டு ஒரு வாக் பண்ணுறாரு. அவரோட காலுக்கு மட்டுமே அந்த ஷாட் வச்சுருக்காங்க. எப்போயுமே ஒரு மாஸ் சீன் எடுக்கணும் அப்படின்னா காலு, கை, கண் அப்படி தான் போவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஷாட்டாக தான் இந்த ஷாட் வந்து இருக்குது. இதுக்கு அடுத்த ஃப்ரேமில் ஒரு தீ, அதுக்கு பின்னாடி விஜய் அவர்களுடைய ஷேடோ இருக்குது. ஒரு மாஸ் ஃப்ரேம் அப்படின்னே சொல்லலாம். இதை பார்க்கும்போது ஹெச் வினோத் படமா இல்லை அட்லி படமா அப்படின்ற டவுட்டே நமக்கு வருது. ஏன்னா அட்லி தான் இந்த மாதிரியான ஃப்ரேம்ஸ்லாம் விஜய் அவர்களுக்கு வைப்பாங்க. அந்த மாதிரி தான் வச்சுருக்காரு ஹெச் வினோத் அவர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒரு சைக்கிள் சுற்றிட்டு இருக்கு, அதுக்கு நடுவில் விஜய் அவர்களுடைய கண்ணாடி போட்டு ஒரு ஸ்டைலான ஒரு மாஸான லுக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலவரம் மாதிரி தெரியுதுங்க. இதை பார்க்கும்போது இங்கே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர் மாதிரி இருக்குது, சாமி படம்லாம் வச்சுருக்காங்க. இங்கே நிறைய கொளுத்திருக்காங்க, கடைகள்லாம் இருக்குது. இதை பார்க்கும்போது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதையோ அப்படின்னு தோண வைக்குது. அங்கே ஒரு கலவரம் நடக்குது, அதை அடக்கிறதுக்காக போலீஸான விஜய் அவர்கள் வராருன்ற மாதிரி தான் இந்த ஃப்ரேம் நமக்கு சொல்லுது. இதுக்கு அடுத்த ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துருச்சுங்க. இந்த படத்தில் விஜய் அவர்களோட பேர் தளபதி வெற்றி கொண்டான், அதாவது ஷார்ட் ஃபார்மாக சொன்னால் டிவிகே அப்படின்னு அவர் பச்சை குத்தி இருக்கிறதா நமக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதை இதில் கன்ஃபார்ம் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்வாடில் பார்த்தீங்கன்னா தளபதி அப்படின்னு வந்து எழுதி இருக்குது. மேபி அதை இதோட லிங்க் பண்ணும்போது ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. அதை தாண்டி இது வந்து விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கலாக சொல்கிற ஒரு பிரச்சார படமாக இருக்கும் அப்படின்னு வந்து பல்வேறு தரப்புலேருந்து சொல்லிட்டு வராங்க. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த ஃப்ரேம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரேம் எனக்கு தெரிஞ்சு மெர்சலுக்கு அப்புறம் விஜய் அவர்களுடைய ஒரு மாசான ஃப்ரேமாக இதை சொல்லலாம். ஒருங்கிணைந்து எழுவோம் அப்படின்றது மாதிரியான சொல்லியிருக்காங்க. இது நிச்சயமாக வந்து அவருடைய பொலிட்டிக்கல் தாங்க. ஏன்னா அவருடைய பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றது தான் அவருடைய கட்சியினுடைய தத்துவமாகவே அவங்க சொல்லியிருந்தாங்க. மக்கள் எல்லாரும் சமம், எல்லாரும் ஒன்று தான் அப்படின்றதையும் விஜய் அவர்கள் மாநாட்டில் சொல்லியிருந்தார். அதை பிரதிபலிக்கிற விதமாக இந்த ஒரு கோட்டை அவங்க வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது விஜய் அவர்களுடைய அரசியல் பேசுகிற படம் மட்டுமே அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியுது. ஆனால் இன்னொரு நியூஸும் வந்துருந்துச்சு, பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு சில ஃப்ரேம்ஸை பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா அதுலேயும் வந்து பாலையா அவர்கள் போலீஸாக தான் நடிச்சிருப்பார். இந்த மாதிரியான ஃப்ரேம்ஸும் வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மேபி இருக்கலாம், இல்லை அதோடைய லைனை மட்டும் எடுத்துகிட்டு இவங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை வந்து மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த படத்தோடைய ஒன்லைன் அப்படின்றதும் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்னென்னா ஒரு போலீஸாக இருக்கக்கூடிய ஒருத்தர் மக்களுக்காக அரசியலுக்கு வந்து நல்லது பண்ணுறாரு அப்படின்ற அந்த ஒன்லைனர் தான் இந்த ஜனநாயகன் அப்படின்றும் ஒரு ரூமர்ஸ் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னும் தெரியல. நீங்கள் இந்த கிளிம்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கிளிம்ஸ் வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் நீங்கள் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.